ரோஹிணி, ரோஹிணி எங்க? மேல குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. ரோஹிணி, ரோஹிணி. வரேங்க. என்னங்க குழந்தை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. உன்னை யார் இப்படி ஒரு காரியம் பண்ண சொன்னாங்க? எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? இப்ப சேம்பர் வரைக்கும் வந்திருக்காங்க. வந்து அவளை தானே விசாரிச்சாங்க. அவளை மட்டும் விசாரிச்சிருந்தா பரவாயில்ல. என்ன பத்தியும் உன்னை பத்தியும் ஏன் அப்பாவை பத்தியும் ஏன் ரோஹிணி இப்படி ரியாக்ட் ஆகுற? ரியாக்ட் ஆகாம என்ன பண்றது? அப்பா தான் சொன்னார்ல, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன? உங்களை அவ தான் வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டா. இந்த வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டுறா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போகாம வேற எங்க போக முடியும்? சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிருக்கணும். என்கிட்ட சொல்லிருக்கணும். இல்ல அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீ பண்ண இந்த காரியத்தினால அபிராமிக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, எனக்கும் தான். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை இப்ப 4 சவுறு தாண்டி வெளியே போயாச்சு. பொம்பளைங்க நீங்க அவசரப்பட்டு பண்ற காரியத்தினால எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியுமா? எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்க. ஏன் நிலைமையை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தாலி கட்டின புருஷனை ஒருத்தி தட்டி பறிக்கணும்னு பாக்குறா. அதுவும் என்கிட்டயே வந்து மிரட்டுறா. தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல, குழந்தைய கூட பாத்துக்க முடியலங்க. ஒரு பொம்பளையா இருந்து நான் என்ன பண்றது சொல்லுங்க. நான் போலீஸ் போறேன் உங்ககிட்ட சொன்னா உடனே வேண்டான்னு சொல்வீங்க இல்லையா? கலகம் பிறந்தாதான் காரியம் நடக்கும். என்ன கலகமோ என்ன காரியமோ எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்காக அபிராமி பண்ணது கரெக்ட் நான் சொல்ல வரல. ஆனா நீயா ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க பாத்தியா? பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. வர வர அவளாலேயே எனக்கு நிம்மதி இல்ல, உன்னாலேயே எனக்கு நிம்மதி இல்ல. போதும் 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 சாப்பிடுங்க முதலாளி. டேய், சாப்பிட்டா எனக்கு தாண்டா சக்கரை வியாதி வரும், உனக்கா வரும். விடு விடு போதும். வாங்க சம்பந்திமா, சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கிட்டோம் முதலாளி. இப்படி பார்த்தா நீ போலான்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பரிமாறிட்டு. ஆமா, தலைவாழல போட்டு 18 ஐட்டம் கூட்டு, பொரியல், மோர்குழம்பு, பாயசம், வடைன்னு செஞ்சு வச்சிருக்கிற ஒன்னொன்னா பரிமாறுறதுக்கு. டேய், பண்ணதே ஒரு பொரியல் ஒரு ரசம் ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். மிச்சம் இருக்கிறது மோர் தானே, அதை நானே போட்டுக்கிறேன். போ போடா. சரிங்க. கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாதவன். சம்பந்திமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதான். என்னங்க நீங்க? போலீஸ் உங்களை சேம்பர்ல வந்து விசாரிச்சுதான் நீங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவ ஏதோ சொன்னாளா? என்னங்க இது சம்பந்திமா? இந்த விஷயத்தை மகளிர் காவல் நிலையம் வரைக்குமா கொண்டு போனோம்? ஒரு சின்ன திருத்தம். நான் ஒன்னும் கொண்டு போல. அந்த ரோஹிணி தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அதுக்கு பதிலா நான் ஒரு ஷாக் கொடுத்தேன். சம்பந்திமா, நீங்களா நேரடியா என்கிட்ட எதுவும் சொல்லனாலும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மதன் வீட்டுக்கு போறது, மறுபடியும் அவன் உங்களுக்கு வேணும்னு கேட்கறது, அந்த ரோஹிணி இதுக்காக கோச்சுக்கிட்டு உங்க மேல கை நீட்டி, இதெல்லாம் கேட்டாலே ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க யாரு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அந்த அளவுக்கு நீங்க இறங்குறது முடிவு எடுத்துட்டீங்கன்னா மதனை பொறுத்த வரைக்கும் உங்க முடிவு என்ன, அதை முதல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்க. சரி, நான் இப்ப உங்களுக்கு என்ன தெளிவுபடுத்தணும்? மதன் வேணும் வேணும்னு மறுபடியும் மறுபடியும் போய் கேக்குறீங்களே, எதுக்கு? மதனை டென்ஷன் படுத்துறதுக்கா? இல்ல உண்மையிலே நீங்க மதனோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு விரும்புறீங்களா? ரெண்டுல எது உண்மை? தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சார், மனைவி இல்லைனாலும் நீங்க தனியா இருப்பீங்க, ஏன்னா நீங்க ஆம்பளை. ஆனா பொம்பளைங்க நிலைமை அப்படியா? ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணும்ல? பாதுகாப்பு கண்டிப்பா வேணும் வேணும். ஸ்ரீனிவாசன் சார், ஆம்பளை தனியா வாழணும்னா என்ன கஷ்டம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சாப்பாடு தானே உங்களுக்கு கஷ்டம். அதுவும் இப்போ நீங்களே சமாளிச்சுக்கிறீங்க, தானா சமைச்சுக்கிறீங்க, தனியா வாழறீங்க. ஆனா எங்களுக்கு அப்படியா? இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு தனியா வாழணும்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன சம்பந்திமா, திடீர்னு சமுதாயத்து மேல உங்களுக்கு ஒரு அக்கறை வந்திருக்கு? நீங்க யாரு? ஒரு தைரிய லட்சுமி, எதுக்கும் அஞ்சாதவங்க.
இது நாள் வரைக்கும் மதனை ஓட ஓட விரட்டினீங்க. இப்ப என்னடான்னா மதன் வேணும்னு அவன் பின்னாடி ஓடி ஓடி இல்ல. எனக்கு இது புரியவே இல்லை. இப்ப புரிஞ்சுக்குங்க. என்னை விட்டுட்டு போன மதனும் அவர் என்கிட்ட இந்த பறிச்ச அந்த ரோஹிணியும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கவே கூடாது. ஏன் அவங்க நிம்மதியா தூங்க கூட கூடாது. அதான் இப்ப புரிஞ்சுதா? புரியுது. இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். உங்க வாயாலே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சம்பந்திமா, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதீங்க. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். நீங்க இந்த சமூகத்துல ஒரு விஐபி. உங்களை இப்படி சேம்பர்ல வந்து போலீஸ் விசாரிக்கிறதெல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு நல்லது இல்லம்மா. இத அட்வைஸா நான் சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய சம்பந்தி, ஃப்ரெண்டு, உங்க நலன் கருதி சொல்றதா நீங்க எடுத்துக்கங்க. சம்பந்திமா, உங்க எதிரி ரோஹிணி, ஏன் எதிரி சாந்தி. நம்ம போராட்டம், சண்டை எல்லாமே அவங்களோட தான் இருக்கணும், போலீஸோட இல்ல. அப்படி போனோம்னா ஆபத்து. பாத்துக்கங்க. சார், மதன் சார். அது வரேன். ஜஸ்ட் a minute. என்ன சார்? உங்களை பார்க்க லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன். ஓகே சார். ஜினோ, யூ ப்ளே. ஓகே. மேடம், குட் ஈவினிங். சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நீங்க டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கறதா சொன்னாங்க. சொல்லுங்க மேடம், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், நீங்க சேம்பர் பிரசிடென்ட்டா இருக்கீங்க. உங்க அப்பா பெரிய தொழிலதிபர், எல்லாம் தெரியும். அதே மாதிரி உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் அபிராமி பத்தியும் எனக்கு தெரியும். உங்க ஃபேமிலி மேட்டர்ல நாங்க தலையிட விரும்பல. ஆனா உங்க செகண்ட் வைஃப் ரோஹிணி கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்க அபிராமி கிட்ட நாங்க பேசணும். அவங்க சொல்றது வேற மாதிரியா இருக்கு. என்ன சொல்றாங்க? அவங்களா விரும்பி உங்களை டைவர்ஸ் பண்ணலையா, நீங்கெல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குனீங்களா, தம்பி தங்கச்சியை கொன்னுடுவோன்னு மிரட்டினீங்களா? அதனாலதான் கோர்ட்டு கூண்டேறி டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாளமா? அவன் என்ன வேணாலும் சொல்லுவா. டைவர்ஸ்க்கு முதல்ல மனு கொடுத்ததே அவதான். அவ பேசுறதெல்லாம் சுத்த போய். இங்க பாருங்க மிஸ்டர் மதன், யார் போய் யார் நிஜம்னு நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. உங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். உங்க பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. 4 பேருக்கு வெளியே தெரிஞ்சு எல்லாரும் சிரிக்கும்படி நடந்துக்காதீங்க. இது முழுக்க முழுக்க உங்க குடும்ப விவகாரம். இதை எல்லாரும் நீங்களே கூடி பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம். அப்படி வந்தா என் ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன். சொல்லுங்க. உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் இத கம்ப்ளைண்டா தரல, கருணை மனுவா கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அதுதான் உங்க குடும்ப கௌரவத்துக்கு நல்லது. நான் உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளே பேசி ஃபைனல் பண்ணுங்க. இல்லனா கருணை மனு கம்ப்ளைண்டா மாறிடும். நான் வரேன். கார்த்திக், ரோஹிணி வர சொன்னியா? சொல்லிட்டேன்பா, வந்துருவாங்க. ஓகே. என்னங்க, ரோஹிணி வந்ததும் அவகிட்ட எதுவும் கோவமா கேட்டுறாதீங்க. யாரு கோவப்பட்டு என்னமா ஆக போகுது? இப்போ ரோஹிணி கோவப்பட்டால என்ன இருக்க போகுது? வரட்டும், கேட்போம். மாமா, வாமா. வர சொன்னீங்களா மாமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பேசணுமா இல்ல நிறைய கேட்கணுமா? ரெண்டும் தான்.
மாமா, நீங்க என்ன கேட்க போறீங்க? அந்த அபிராமி ஒரு மனுஷியே இல்ல. அவகிட்ட போய் ஏன் மோதுற? அதுவும் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதானே? எஸ். மாமா, இந்த போலீஸ்க்கு போற முடிவை நானா எடுக்கவே இல்ல. இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நானே சொல்றேன் மாமா. என்னைக்கு என் புருஷனை திருப்பி கொடுன்னு அவ கேட்டாலோ அன்னைக்கு நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். அவகிட்ட ஏன் புருஷனை, உங்க மகனை நீங்களே வழி அனுப்பி வச்சீங்களே, அன்னைக்கு நான் போலீஸ்க்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்தணும், இது உன் நன்மைக்கு தான் சொன்னதும் என்னால வேற எதுவுமே சொல்ல முடியல. அந்த சமயத்துல நீங்க யாருமே என்ன காப்பாத்தல. என்ன காப்பாத்தினது யார் தெரியுமா? சாந்தியும் மனசு மாறின அந்த குருமூர்த்தியும் தான். அவ மட்டும் அப்ப ஒத்துக்கலன்னா என் கதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, அதுதான் போச்சு. அவ அதோட போவான்னு பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கே வந்து தூங்க விட மாட்டேன், வாழ விட மாட்டேன்னு தொல்லைப்படுத்திட்டு இருக்கா. நான் புள்ளைய பாப்பேனா, புருஷனை பாப்பேனா, இல்ல வேலைக்கு தான் போவேனா? இருந்தாலும்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலீஸ்க்கு போயிருக்கலாம். அதானே மாமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க மாமா. என் வீடேறி வந்து அவளை காயப்படுத்திக்கிட்டு நான் தான் கொலை பண்ண பார்த்தேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் மிரட்டுறப்போ என்னால வேற என்ன பண்ண முடியும்? என் வேதனை, என் வலி எனக்கு தான் தெரியும் மாமா. உங்க யாரையும் நான் கொலை சொல்லல. உங்க பொறுமை எனக்கு இல்ல. என் வாழ்க்கையோட விளையாடுற அவள ஒரு வழி பண்ணணும் தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். இது என் புருஷனை மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திக்கணும் தான். மாமா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அவ யார் சொல்ற பேச்ச கேட்க மாட்டா மாமா. அவ உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்திருக்கு. அந்த பேய் சொல்றபடிதான் அவ நடப்பா. அதனாலதான் நான் போலீஸ்க்கு போனேன். எனக்கு வேற வழி தெரியல மாமா. ஆனா அவ வேற மாதிரி பேச்ச திருப்பிட்டாளே. அவ என்ன வேணாலும் பண்ணுவாத. நாம அவளை எதுக்குறோம் தெரிஞ்சாதான் அவ பயப்படுவா. அவளை நாம ஏதாவது பண்றதை விட போலீஸ் மூலமா ஹேண்டில் பண்றதா நல்லது. டைவர்ஸ் மேட்டரை கோர்ட்ல பாத்துக்கலாம். அவ அவ்வளவு தூரம் எல்லாம் போக மாட்டா. ஏன்னா அவதான் முதல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவ. நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குமாமா. அவ சும்மா மிரட்டுறா, அவ்வளவுதான். உங்களை கேட்காம கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிற தப்பு தவிர நான் வேற எந்த தப்பு பண்ணல மாமா. பாப்போம். யா, I'll try. யா 1 minute. குட் மார்னிங் சார். சார், முக்கியமான மீட்டிங் நீங்க வரலையா? அதை விட முக்கியமான மீட்டிங் இங்க இப்ப எனக்கு இருக்கு. அதை முடிச்சுட்டு வரேன், நீங்க போங்க. ஓகே சார். சொல்லுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மீட்டிங் ஹால்ல இருந்து வரீங்க? ஆமா சார், இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. அப்படியா? சாந்தி இருக்காங்களாங்க? இன்னும் வரல சார். தேங்க்யூ. ஓகே சார். மேடம், ஒரு நிமிஷம். ஓ, என்னையும் மேடம் தான் கூப்பிடுவீங்களா? உங்க மேடம் தான் வேறையாச்சே. இந்த நக்கல் பேச்செல்லாம் எங்கிட்ட வேண்டாம். ஆர்கே குடும்பத்தோட வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலி ஏதாவது துண்டு துண்டா பிரிச்சுட்டீங்களே, நீங்களும் உங்க சம்பந்தி அம்மாவும். தெரியுது இல்ல, புரியுது இல்ல? பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது, ஒன்னா இருந்த என் குடும்பத்தை பிரிக்கிறது, என் சம்பந்தி அம்மாவை மிரட்டுறது, இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. ஏங்க, உங்க சம்பந்தி அம்மாவை கடவுளாலேயே மிரட்ட முடியாது. அப்ப எதுக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சீங்க? யாரு, நானா? ஆமா, நீயே தான். நீ தானே ரோஹிணியை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் செய்ய வச்ச. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் சம்பந்தி அம்மா பயந்துருவாங்களா? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்,
உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி என்கிட்டயே மோதிட்டு இருக்கீங்க. போங்க, போய் உருப்படியான வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. மேடம், என் டைம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு தான் டைம் சரியில்லை. அதனால தான் இவ்வளவு வயசாயும் பேச்சுலர் லைஃபை ஹாயா லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க லைஃப் தான் ரொம்ப மிசரபிளா இருக்கு. ஒன்னே ஒண்ணு, போக போக உங்க வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும். முதல்ல இந்த ரோஹிணிக்காக பிளான் பண்ணி அட்வைஸ் பண்றீங்களே, அதெல்லாம் நிறுத்துங்க. இல்லன்னா உன் மாமன் மதன் மேல கொடுத்த கருணை மனு கம்ப்ளைண்டா மாறிடும். ஏதோ அவங்க பெரிய மனசுனால குடும்பம் தப்பிச்சிச்சு, இல்ல மொத்தமும் நாறிடும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், இந்த பத்து வைக்கிறது சகுன வேலை செய்யறதெல்லாம் உங்க வேலை இல்லையா? பாவம் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒத்துமை மாதிரி பேசாதீங்க. உங்களையும் அந்த அபிராமியையும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய் சாந்தி, பொம்பளை ஆச்சேன்னு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க? யாரு நீங்க? பொண்ணாச்சேன்னு மரியாதை கொடுக்குறீங்களா? முதல்ல பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, அப்புறமா மத்தத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். சரி சரி, உங்க மேடம் இப்ப மீட்டிங்க்கு வர போறாங்க. போங்க, போய் சேர் எல்லாம் தொடச்சு வைங்க. எனக்கு நேரமாச்சு. சாந்தி, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ கண்ணீர் வெடிப்ப, ரத்த கண்ணீர். என்னையும் சாந்தி சேர விடாம பிரிச்சவா அபிராமி. என்ன திமிரு இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து அவளை பிரிச்சோம், அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. டே, அவ இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ சொல்லுவா. பெரியவங்க பேச்ச கேட்டு அவளை சும்மா விட்டு தப்புடா. கரெக்டா? அதான் அப்பா கிட்ட கூட சொல்லல. ரோஹிணி என்ன சொன்ன மாதிரி அவ எந்த லெவலுக்கு வேணாலும் போவா. அப்பவே அம்மா சொன்ன மாதிரி எப்போ அவளை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். நம்ம குடும்பமாவது நிம்மதியா இருந்திருக்கும். அவளை விடக்கூடாதுடா. அவளை ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். அர்ஜுன், கார்த்திக், நீ போ. அவளை நீ போயேன். இதுக்கு மேல அவன் நம்ம குடும்பத்து பக்கமே தலை வச்சு படக்கூடாது. போ. கேட்டு தர. யார் சார் இங்க? தரையங்கறல்ல. சொல்லுங்க சார், யாரும் கேட்கல. தரடா, சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்கல. யாரும் சொல்லுங்க சார். நீ தரல, நீங்க சொல்றீங்களா இல்லையா? சார், ஏய் சார், ஓட சொல்றேன் கேளுங்க.